நீங்க தோத்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? பழைய நினைவுகள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்ல ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இப்போ இருக்கிற இந்த பிரசன்ட்டை மறந்து அதை சந்தோஷமா அனுபவிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க நிறைய பேருக்கு இருக்கு. ஓகே, இப்போ உங்களை விட ஒரு வயசுல பெரியவங்களை சந்திக்கிறீங்க, இல்ல உங்க வயசுல உள்ளவங்க, ஆனா அனுபவத்துல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை நீங்க சந்திக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ காமனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த முழு வீடியோவோட மையக்கரு. இங்க யாருக்கும் எந்த ஒரு அட்வைஸும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்ல போறது இல்ல. இந்த 2023 ஆண்டு முடிஞ்சு 2024 ஆண்டுக்குள்ள போக போறோம். சோ இந்த நேரத்துல உங்க மைண்ட கொஞ்சம் ரீவைண்ட் பண்ண போறேன். முக்கியமா நம்மளோட பிரைன் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கோ நான் அடிச்சு சொல்றேன், அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை செம ஹெல்த்தியா இருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, இல்ல ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜிம்முக்கு போ, இல்ல மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் போது நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகும், நம்ம மனசு ஒரு நிலைப்படும். அப்போ நம்ம பாஸ்ட பத்தியோ இல்ல ஃபியூச்சரை பத்தியோ கவலைப்படுறதுக்கான நேரம் கொஞ்சம் குறையும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம கவலையை மறந்து சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்துல நீங்க போகஸ்டா இருக்கும் போது நம்ம பிரைன் அதுக்கு ஏத்த மாதிரி டியூன் ஆகிக்கும். ஒரு மனிதன் சிரித்து கொண்டே இருக்கின்றான் என்றால் அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று அர்த்தம் இல்லை. அவனுக்கு அந்த கவலையை சமாளிக்க கூடிய சக்தி உள்ளது என்று சொல்லுவாங்க. சோ நம்ம இந்த டைப்ல கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா நம்ம பிரைன் இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியா மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னைக்கு நம்ம வாழ்க்கையில மற்றவர்களுடைய பிரச்சனையை நாம சரி செய்யறோமோ அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையின் தரம் உயரும். நம்ம நிறைய இடத்துல தேவைப்பட ஆரம்பிப்போம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துல இருப்போம். இதுவரைக்கும் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் மூளையா இருக்கிறது நம்ம மூளைதான்ங்க. ஓகே, இப்போ நம்ம பிரைன்ல ஓடிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களை மூணா பிரிச்சுக்கலாம். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நாளை 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 என்று இன்றை இழக்காதே. இன்றைக்கு விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதேன்னு. ஏஆர் ரஹ்மான் இசையில நம்ம விஜய் சார் டான்ஸ் ஆடி இருப்பாரு. இந்த பாட்டை நம்ம என்ஜாய் பண்றோம், தளபதி மாஸ்னு வேற லெவல் வைப்ல கொண்டாடுறோம். அதெல்லாம் தப்பில்ல. பட் அந்த லிரிக்ல தான் வாழ்க்கையே அடங்கி இருக்குன்னு எத்தனை வாட்டி அந்த பாட்டை கேட்கும் போது உணர்ந்திருப்போம்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இதுல பாஸ்டுக்கு ஒரு 2 பக்கம் இருக்கும். முதல் பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல என்ன நடந்ததோ அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு உடனே நகர்ந்துடணும். 2வது பக்கம் என்னன்னு கேட்டா, பாஸ்ட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்க கூடாது. அது வெற்றியோ தோல்வியோ. ஒரு சிலர் இருப்பாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல 50 ரன் எடுத்ததை நினைச்சுட்டே இன்னைக்கும் பெரிய அளவுல சாதிச்சிட்டதா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு கடிகாரத்தில் வாழ்கின்றோம் என்றால் அந்த கடிகாரத்தின் முள் மேல் வாழணும்னு சொல்லுவாங்க. முள் நகர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி நாமும் நகர்ந்துகிட்டே இருக்கணும். சோ பாஸ்ட்னா கடந்த காலத்துல என்ன நடந்ததோ அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு உடனே நகர்ந்துடணும். இது முதல் பக்கம். பாஸ்ட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்க கூடாது. இது 2வது பக்கம். அடுத்து பிரசன்ட்டுக்கு வருவோம். இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல உங்ககிட்ட நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃப் டாக், அதை சரி செய்யணும். அதுதான் 3வது பக்கம். இன்னைக்கு இருக்கிற இந்த மொமெண்ட்டை சந்தோஷமா என்ஜாய் பண்ணாம மனசு அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய விட்டுறது. இதுதான் 4வது பக்கம். அடுத்து ஃபியூச்சருக்கு போவோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கை எங்க உன்னை கூட்டிட்டு போகுதோ அப்படியே போயிடுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஒரு சில விஷயங்களை நம்ம உண்மையாலுமே பிளான் பண்ணாதான் சரி வரும். உங்க கூட உங்களை நம்பி இருக்கிறவங்க யாரு? உங்க குடும்பம். உங்க குடும்பத்தோட உரையாடி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா வாழ்க்கை போற போக்குல நம்மளும் போயிடுவோம்னு இருந்தா கையில காசு இருக்குன்னு ஈசிஆர்ல போய் ஒரு வீடு வாங்கிட முடியுமா? அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய யோசிக்கணும், நிறைய பிளான் பண்ணணும், நிறைய பேரோட பிளெஸிங் நமக்கு தேவை. கடைசி பக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ரெஸ்பான்ஸ் டோன்ட் ரியாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா இவன் பைத்தியக்காரனா இருக்கான்னு நம்மளை பார்த்து திட்டுனா, நான் பைத்தியக்காரன்னு சொல்றியே அதுக்கு என்ன காரணம்னு கேட்கறது ரெஸ்பான்ஸ். நான் பைத்தியக்காரனா, நீ பைத்தியம், உன் கூட இருக்கிறவங்க பைத்தியம் அப்படின்னு சொல்றது ரியாக்ட். நம்ம ரியாக்ஷனை குறைச்சிட்டு ரெஸ்பான்ஸ்க்கு போறது ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. சோ இந்த 6 பக்கத்தை ஒவ்வொன்னா எடுத்து அடுத்தடுத்த வீடியோல அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ண போறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையுடன் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. 2024 ஆண்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கணும்னு ஸ்கிப் டி மோட்டிவேட் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ a happy new year to all and enjoy your life.